அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்கிற பொழுது அவர்கள் ஒரு நபியாக பிறக்கவில்லை. அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இந்த பூமியில் பிறந்தார்கள். அதனால் தான் வரலாற்றில் அவர்கள் பிறந்த திகதி எப்போது என்பதில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்களா, 9 பிறந்தார்களா, ரமலானில் பிறந்தார்களா, அல்லது வேறு ஒரு தினத்தில் பிறந்தார்களா என்று பல சர்ச்சைக்குரிய கருத்து வேறுபாடுகள் வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு நபியாக மரணித்தார்கள், மரணிக்கிற பொழுது ஒரு இறை தூதராக மரணித்தார்கள். அதனால் தான் அவர்கள் மரணித்த திகதி ஆதாரபூர்வமாக ரபியுல் அவ்வல் 12 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் ரபியுல் அவ்வல் 12 ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக, ஒரு சந்தோஷமான நாளாக, ஒரு விழா தினமாக அனுஷ்டிக்கிறீர்களே, மதீனாவை கொஞ்சம் வந்து பாருங்கள், வரலாற்றின் பக்கங்களை புரட்டுங்கள். இதே ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்த அந்த நாள் மதீனத்து மண் எப்படி இருந்தது என்பதை மிகச் சுருக்கமாக சொல்கிறார்கள் ஒரு சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவினுடைய கற்களும் மரங்களும் மதீனாவினுடைய ஒவ்வொரு பொருட்களும் ஒளி பெற்று இலங்கின. என்று நபி அவர்கள் இந்த மதீனாவை விட்டு விடை பெற்றார்களோ அன்றே இந்த மதீனா இருளில் மூழ்கி போனது. அல்லாஹுவின் தூதர் என்ற அந்த அற்புத ஒளி விளக்கு அணைந்ததோடு இந்த மதீனாவின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் இல்லாமல் போய்விட்டன என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் மரணித்த அந்த நாள், இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிற ஒரு முஃமினால் ஜீரணிக்க முடியாத நாள். அல்லாஹுவின் தூதர் என்ற உயர்ந்த ஒரு பொக்கிஷம் இந்த பூமியில் இருந்து மறைந்த அந்த நாள், துடிதுடித்த வேதனையோடு, சக்கராத்தின் அவதியோடு அன்னை ஆயிஷாவின் மடி மீது சாய்ந்திருந்து இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமாக இந்த மரணத்திற்கு வேதனை இருக்கிறது என்ற வாசகத்தோடு அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமை பெண்களுடைய விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசி வசியத்தை செய்துவிட்டு ஆயிஷாவின் மடி கணக்க ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வலது கையை வானத்தை நோக்கி உயர்த்தி இலர் ரபீக்கில் அலா, இலர் ரபீக்கில் அலா, என்னுடைய உயர்ந்த நண்பனிடத்தில் நான் போகிறேன் என்ற அந்த வார்த்தையோடு இந்த ரபியுல் அவ்வல் 12 என் உயிரில் மேலான தலைவரின் உயிர் பிரிந்த அந்த நாளை விழாவாக சந்தோஷமாக அனுஷ்டிப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது? எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு வந்தது? மதீனத்து பள்ளிவாசல், மஸ்ஜிது நபவி, சஹாபாக்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறார்கள். வீரத்தின் அடையாளம் உமர், வீரத்தின் அடையாளம் உமர். அவர் வருகிற பாதையில் ஷைத்தானே வரமாட்டான், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் புகழ் மாலை சூடிய உமர் அல்லாஹுவின் தூதரை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் சொல்லி, உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூரணமான ஈமானோடு இருக்கிறீர்கள் என்ற அந்த நற்சான்றிதழை பெற்ற மனிதர் உமர் கையிலே வாளோடு நிற்கிறார். மஸ்ஜிது நபவியின் வாசலிலே நிற்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்றால் எவனாவது சொன்னால் வெட்டுவேன். அவர்கள் மௌத்தாகவில்லை. அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த சமுதாயம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை மஸ்ஜிது நபவிக்கு சாறை சாறையாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வருவார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹுவின் தூதருடைய முகத்தை பார்த்தால் தான் அன்றைய நாள் அவர்களுக்கு விடியும். அந்த மதிவதனத்தை பார்த்து ரசித்தால் தான் அன்றைய நாளில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னர்
அந்த முகத்தை பார்க்க முடியாதே என்கிற ஏக்கம் எப்படி இருந்திருக்கும் அன்புக்குரியவர்களே. தன்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்வுகளுக்குள்ளும் ஆத்மாக்களுக்குள்ளும் கலந்து போயிருந்த ஒரு அன்பு ஒரே நாளில் பறிக்கப்படுகிற பொழுது இடிந்து போனார்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு மூலையிலே குந்தி அழுது கொண்டிருந்தார்கள். இனி இந்த மார்க்கம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் அல்லாஹுவின் தூதரோடு ஹிஜ்ரத் வருகிற வேளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மண்ணை நோக்கி பாலைவன வழியிலே நடந்து வருகிற பொழுது அபூபக்கர் கொஞ்ச நேரம் முன்னே செல்வார், கொஞ்ச நேரம் வலது பக்கம் வருவார், கொஞ்ச நேரம் இடது பக்கம் வருவார், கொஞ்ச நேரம் பின்னால் வருவார். அபூபக்கரே, ஏன் இப்படி மாறி மாறி வருகிறீர்கள்? ஒரே பக்கத்தில் வரலாம் தானே? யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த பக்கம் இருந்து எதிரிகளால் குறிவைக்கப்படுவீர்கள் என்று தெரியாது. நீங்கள் எந்த பக்கம் இருந்து குறிவைக்கப்பட்டாலும் அந்த குறியை தாங்கிக் கொள்கிற முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும். நான் இந்த பூமியை விட்டு சென்றாலும் நீங்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று அபூபக்கரை கண்ணிமைக்கு அல்லாஹுவின் தூதரை கண்ணிமைக்குள் வைத்து காத்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுவின் தூதருடைய பிரிவு துயரை எப்படி அவரால் தாங்கிக் கொள்ள முடியும்? வருகிறார்கள், வெளியூர் பயணம் போனவர்கள் வருகிறார்கள், வேகமாக வருகிறார்கள். உமருடைய காட்சியை பார்க்கிறார்கள், சஹாபாக்களுடைய நிலைகள் எல்லாம் பார்க்கிறார்கள். எதுவும் பேச முடியவில்லை. அல்லாஹுவின் தூதரை பற்றி உள்ளே செல்கிறார்கள். தன்னுடைய மகளாரின் வீட்டுக்குள்ளே போகிறார்கள், ஆயிஷாவுடைய வீட்டுக்கு. அல்லாஹுவின் தூதர் படுக்க வைக்கப்பட்டு போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதருடைய போர்வையை உயர்த்துகிறார்கள். அதுவரைக்கும் இந்த மண்ணில் ஒளிந்து கொண்டிருந்த பௌர்ணமி இப்பொழுது ஒரு கட்டிலில் வரத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே முடிந்து போன நிலை. அபூபக்கருடைய உள்ளமும் உடைந்து போகிறது. அல்லாஹ்வின் தூதரின் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். வேறு வழி இல்லை. அல்லாஹ்வினுடைய தலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈமானிய பாசறையில் இதமாக வளர்க்கப்பட்ட சமூகம் அந்த சமூகம். அதன் உயர்நிலையில் இருந்தவர் அபூபக்கர். அவருடைய ஈமான் மதீனத்து மக்களுடைய ஈமானை விட கனமாக இருந்த ஒரு தலைவர் அவர். அல்லாஹ்வின் தூதரை முத்தமிட்டு மூடுகிறார். திபுத ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் மனமாகத்தான் இருந்தீர்கள், நீங்கள் மரணித்த பிறகும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்ற தாரக மந்திரம் அவருடைய தழுதழுக்கு அவருடைய வாயிலே இருந்து வெளிவருகிறது. அல்லாஹ்வின் தூதரை அமைதியாக மூடிவிட்டு வெளியிலே வருகிறார் அபூபக்கர். மிம்பரிலே ஏறுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரின் மிம்பரிலே தைரியமாக அபூபக்கர் ஏறுகிறாரே. எல்லா சஹாபாக்களும் அந்த மிம்பரை நோக்கி செல்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை பிரகடனம் செய்கிறார்கள். மன் கான யஅபுது முஹம்மதா ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நான் சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். யார் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவன் நிரந்தரமாக என்றும் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பொழுது மதீனாவில் ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளமும் இடிந்து போனது. அன்று அடைந்த சோகத்தை போல, மதீனா அன்று கண்ட சோகத்தை போல வரலாற்றில் என்றுமே கண்டதில்லை. மதீனத்து பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அல்லாஹுவின் தூதருக்காய் அழுதை போல, அல்லாஹ்வின் தூதரை நினைத்து வருந்தியதை போல அந்த நாளில் நடந்த நிகழ்வை போன்று உலக வரலாற்றில் என்றுமே நடக்கவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்த நாளைத்தான் நீங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுகிறீர்களா? அப்படி ஒரு நிகழ்வை ஒட்டுமொத்த மதீனத்து சமூகமும், ஏன் இந்த உலகின் ஒட்டுமொத்த ஈமானிய உள்ளங்களும் நினைத்து நினைத்து வருந்துகிற அந்த நாளை அந்த மரணத்தின் செய்தி கேள்விப்பட்டதற்கு பிறகும், அது ரபியுல் அவ்வல் 12 தான் நடந்தது என்றதற்கு பிறகும் என்ன தைரியத்தோடு என்ன மனசாட்சியோடு நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? அன்புக்குரியவர்களை, புரியவில்லை, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களுடைய மீலாதுகளின் இந்த விழாக்களின் அனர்த்தங்களை.
இதை பற்றி பேசியதால் எங்களை அல்லாஹ்வின் தூதரின் மீது அன்பில்லாதவர்கள் என்று வர்ணிக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசத்தை வழிகாட்ட தெரியாதவர்கள் என்று சொல்கிறீர்களா? கடண்டை காலுக்கு மேல் ஆடை அணிவதில் இருந்து முகத்தில் தாடி வைக்கின்ற வரைக்கும் குடும்பத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும் என்றும், உங்களுடைய தொழில்களிலும் வியாபாரங்களிலும் அன்றாட நடத்தைகளிலும் உங்களுடைய அலுவலகங்களிலும் செயற்பாடுகளிலும் அல்லாஹ்வின் தூதர் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்பவர்கள் நாங்கள். எங்களுடைய நாவுகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உயிரோட்டங்கள், எங்களுடைய நாடி நாளங்களில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த அற்புதமான மனிதர் தான் நிறைந்திருக்கிறார். எங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாம் பௌர்ணமியை விட அழகாக இலங்குகிற அவருடைய முகத்தை காண வேண்டும், பட்டை விட மென்மையான கைபிடித்து நடக்க வேண்டும். நாளை மஹ்ஷரில் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் அவர் நீர் கொடுக்கிற பொழுது அவருடைய பொற்கரத்தால் ஒரு சொட்டு நீரை ஏதும் நாங்கள் வாங்கி அருந்த வேண்டும். அவர் இருக்கிற ஃபிர்தௌஸுல் அலா என்ற சுவர்க்கத்தில், அவரின் சன்னிதானத்தில் அவரின் பொன்முகத்தை கண்டு ரசித்தவர்களாக அவரின் உற்ற தோழர்களோடு உடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நாங்கள். வாழ்தலிலும் அவருக்காக வாழுகிறோம், மரணித்தாலும் அவரோடு போய் சேர வேண்டும் என்று விரும்புகிற எங்களை நீங்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசமற்றவர்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் நேசிப்பது உங்களுக்காக அல்ல. உங்களுடைய பார்வையில் மீலாது கொண்டாடி அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய இறப்பை, அந்த இறப்பின் நாளை சந்தோஷமாக கொண்டாடுவது தான் உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கருத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் என்றிருந்தால், அந்த நேசத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறோம். அந்த நேசத்தை அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வின் தூதருக்காக காலையில் விழித்தெழுந்தலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருக்காக பேசுபவர்கள், வாழுபவர்கள், படிப்பவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள். வெறும் ரபியுல் அவ்வலில் மட்டும் அல்லாஹ்வின் தூதரை நினைத்து பேசுகிற அற்பமானவர்கள் அல்ல நாங்கள். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே. இந்த மாதம் வந்தால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள், நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு போங்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம், உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அந்த நேசத்திற்காகத்தான் வாழுகிறோம், அந்த நேசத்திற்காகத்தான் வாழுவோம். அந்த நேசத்தோடு தான் இந்த பூமியை விட்டு மரணிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்போம். அல்லாஹ்வின் தூதருடைய சன்னிதானத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த உத்தமர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.